வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் 2026 மாத பலன் தான் இப்போ கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி நடந்திருக்கு. ஸோ குரு பயிற்சியோடு சேர்த்து மற்ற கோள்கள் என்ன செய்ய போகுதுன்னு டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோ எண்டில் முக்கியமான நியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முக்கியமான நியூஸ் அப்படின்னா குளோபல் எக்கனாமிக் பற்றி நான் ஏற்கனவே குரு பயிற்சியில் பேசியிருந்தேன். எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஜான் 2026 ட்ராவல் பிளானை பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ப்ராப்பர்ட்டி வாங்குறது உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், குளோபல் ட்ராவல், நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க ஜாபுக்காக, அண்ட் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷனாக ட்ராவல் பண்ண, மேரேஜ், இதை பற்றின முக்கியமான தகவலை இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு பாருங்கள். அது ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களால் முடியுமோ, காப்பாற்ற முடியுமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட். நிறைய சர்வீசஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களோட டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, கஸ்டம் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஒரு டீமே அழகாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு மெசேஜ் ஆர் மெயில் ஆர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. கும்பராசி 2026 ஜூன் மாதம். கும்பம் நிறைய மாதங்களில் வந்து ரொம்ப வருத்தமாக சொல்லி நான் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஹோப் கொடுத்தேன். மே மந்த் கூட ரொம்ப பாசிட்டிவாக டேக் பண்ணியிருக்கேன். ஜூன் 2026 குரு கரெக்டாக 6ஆம் இடத்துக்கு வரார். கும்பத்தில் தான் ராகு மேலே குரு பார்வை அப்படியே விலகி போயிடும். பட் சனி மேலே வந்து குரு பார்வை விழும். கும்பத்துக்கு அதிபதி சனி. ஜூன் 2026 பொறுத்தவரைக்கும் செவ்வாய் 3rd ஹவுஸில் உங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுத்துரும். 4 சூரியன், 5 புதன், 5 சுக்கிரன், மறுபடியும் சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல 9th ஆஃப் ஜூனில் குருவோட இணையும். கும்பம் இந்த மந்த் கொஞ்சம் ஸ்லோவாக பிளான் பண்ணலாம். முதல்ல பாசிட்டிவாக என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஆஸ் யூஷுவல் அந்த வாழ்க்கை போகுது, வேலை போகுது, நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு, வியாபாரம் போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் நடக்குது, ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, ஒரு பவரில் இருக்கீங்க. எதையுமே லூஸ் பண்ணாமல், எதையுமே சேஞ்ச் பண்ணாமல், எதையுமே ரிஸ்க் எடுக்காமல், எதையுமே ட்ரை பண்ணாமல் அப்படியே சைலண்ட்டாக போயிடுறது நல்லது. இஃப் சப்போஸ் இந்த குரு 6ல், குரு வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட கிரகம், கமிட்மெண்ட்ஸ். குரு 6ல் தேவையில்லாத இந்த பணம் சம்மந்தப்பட்டது, இந்த பொருளாதார சம்மந்தப்பட்டது, இந்த ஆர்கியூமெண்ட்ஸு, இதெல்லாம் இங்கே குரு கொடுத்ததுன்னா ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக, கொஞ்சம் யோசித்து, கொஞ்சம் பிளான் பண்ணி, கொஞ்சம் திட்டமிட்டு, கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக போயிடுறது நல்லது. சுக்கிரன் குரு இணையிறது ஒரு பக்கம் நல்லது எடுத்தால் கூட, இதே சுக்கிரன் குரு இணையிறது வந்து 6th ஹவுஸில் வர்றதுனால எதிர்ப்பு, தேவையில்லாமல் உங்கள் மேலே வந்து ஒரு வீணான பழி போடுற மாதிரி ஒரு சூழல், ஒரு அவசரம் இல்லாமல், ஒரு வேகம் இல்லாமல், நீங்கள் எதையும் ஒரு விவேகம் இல்லாமல், ஒரு அவசரத்தில் வேகத்தில் விவேகம் இல்லாமல், ஒரு ஆலோசனை இல்லாமல், ஒரு கோபத்தில், இதெல்லாம் எதுவும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. கும்பம் 2026 புது முயற்சி, புது வேலை, புது பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டு, ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் பெரிய லெவலில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. கடன் எப்படியும் கொஞ்சம் வாங்க வைக்கும். 6ல் குரு வந்தாலே கடனை வாங்க வைக்கும். நல்ல கடனாக வாங்கிக்கிங்க. நல்ல கடன், சுப கடன், படிப்புக்காக வாங்குறீங்க, கல்யாணத்துக்காக வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, வெஹிக்கிளுக்காக வாங்குறீங்க, நல்ல கடனாக வாங்குறது ஓகே. வீணான கடனை வாங்காமல் தவிர்ப்பது நல்லது. திருமண முயற்சி, ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களாம் இந்த மாதம் நல்லா போக போனால் ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துரும் கும்பம். பயங்கர மனஸ்தாபம், பயங்கர மன உளைச்சலை கொடுக்குற நேரம் இது. அதனால் நான் ஒன்று தான் சொல்லுவேன், இந்த மாதம் உங்கள் பார்ட்னரை மீட்டே பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு கிளியராக இப்போ நான் வந்து எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸாக அப்லோட் பண்ணிவிடுவோம். ஒரு மெசேஜை போட்டுருங்க. 1st ஆஃப் ஜூன் to 30th ஆஃப் ஜூன் நம்ம 2 பேரும் சந்திக்க வேணாம், பேசிக்க வேணாம், மெசேஜ் ஷேர் பண்ணிக்க வேணாம். வீணான வாக்குவாதம் வரும். ஓகே, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும், கல்யாணம் ஆகிடுச்சு, குடும்ப வாழ்க்கை வந்துட்டுருக்கோம், அளவுக்கு மீறி பேசிக்க வேண்டாம். மேட்ரை சிம்பிளாக 2 வாரத்தில் கன்வே பண்ணால் போதும். அப்போ என்னென்னா அந்த ஆர்கியூமெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம். குறிப்பாக ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸை ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா 6ல் குரு சுக்கிரன் சேர்ந்துடுச்சு. அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்கிறது கரெக்டு, நீ சொல்கிறது கரெக்டு, நான் சொல்கிறபடி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நீ சொல்கிறபடி இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை என் சைடு ஐடியாஸ் தான் கரெக்டாக வரும், இப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். அது தேவையில்லாமல் பண்ணாதீங்க. யூ கேன் சிம்ப்ளி அவாய்ட் த மேட்டர். கல்யாணம், குடும்பம், குழந்தை, இந்த முயற்சி, இதெல்லாம் நடக்கும்னு நான் சொல்ல முடியல. சரி, அட்லீஸ்ட் ஒரு 50% இருக்கான்னு பார்த்தேன். 30% தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா பர்டிகுலர் ஜூனில் சுக்கிரனும் மாறுறாரு. ஸோ அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லை. இந்த மந்த்தை வந்து மேரேஜுக்கு பிளான் வந்து கும்பம் ராசியை சேர்ந்தவங்க பிளான் பண்ண வேண்டாம். அது ரிலேட்டடான ஒரு டாக், ஒரு டாக்ஸ் இருக்குது, அது ரிலேட்டாக இருக்குன்னா அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன்.
மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதன் நல்லா இருப்பார் 5th ஹவுஸில், மைண்டு நல்லா வேலை செய்யும். பட் நீங்கள் ரொம்ப ஷார்ப்பான ஸ்டூடெண்ட்டு, நாலேஜபிளான ஸ்டூடெண்ட்டு, எக்ஸ்ட்ரானரி டேலண்டடு, நான் ரெடியாக இருக்கேன், எக்ஸாம் எழுத ரெடியாக இருக்கேன், கற்றுக்க ரெடியாக இருக்கேன், லேர்ன் பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் எனக்கு சொல்லித்தர ஆள் கிடையாது, டீச்சர் இல்லை, மாஸ்டர் இல்லை, எனக்கு வெல்விஷர் இல்லை, கைடு இல்லை, எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, எமோஷனலாக டவுனாக இருக்கேன், பேரண்ட்ஸ் கூட சப்போர்ட் பண்ண மாட்றாங்க. அந்த மாதிரி புலம்புற மந்தாக தெரியுது. இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணுன்னா சிம்பிள். நீங்கள் உங்களை ஜாஸ்தியாக பிலீவ் பண்ணுங்கள். எஸ், ஐ கேன் டூ எனிதிங் ஆன் மை ஓன். நான் செஞ்சுக்குவேன், நானே என்னை பார்த்துக்குவேன், நானே பெஸ்ட்டாக என்னை பார்த்துக்குவேன், நானே என்னை வந்து பெட்டராக ட்ரீட் பண்ணிப்பேன், எனக்கு யாரும் சொல்லித்தர தேவை, சப்போர்ட் பண்ண தேவையில்லை, நானே என்னை பெட்டராக ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்பினீங்கன்னா மற்றவங்களுடைய தேவை உங்களுக்கு இருக்காது. பெண்கள் இல்லத்தரசிகள், 7.5 சனி இன்னும் முடியல. குரு 6ஆம் இடத்துல மறைவு. வீட்டுக்கு தேவையான பணம், வீட்டுக்கு தேவையான பொருள், கணவன், உறவு, மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு பாதி சாட்டிஸ்ஃபேக்ஷன், பாதி வந்து எக்ஸ்பெக்டேஷன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபில் போகும். இந்த டிம்மு டிப்பு மாதிரி எப்போவுமே எரிஞ்சு விளக்கு எரியும், அப்புறம் அணைஞ்சிடும், அந்த மாதிரி போகும். அதனால் டூ மச்சாக எதையும் டெவலப் பண்ணிக்காமல் நடக்கிறது கடவுள் கொடுத்த இந்த நாள் அவரோட சாய்ஸ், நம்ம அதை அக்செப்ட் பண்ணிப்போம்னு நினச்சி போயிட்டே இருங்க. ரொம்ப சீரியஸாக எதையும் யோசிக்க வேணான்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹெல்த்தில் ஏதாவது ட்ரபிள் கொடுக்குமா? 6ல் பொதுவாக குரு வந்தால் நோய்களை நிவர்த்தி பண்ணுவார்னு அர்த்தம். தட் மீன்ஸ் புதுசாக நோயெல்லாம் கொடுக்க மாட்டார். இப்போ வயிற்றில் பிரச்சனை இருக்குது, என்னென்னே கண்டுபிடிக்கல, ஆனால் வயிறு வலிக்குது. அஜீரண பிரச்சனை இருக்குது, என்னென்னே தெரியல, கண்டுபிடிக்கல, ஆனால் இப்போ ஜாஸ்தி ஆகுது. குடலில் பிரச்சனை இருக்குது, வயிற்றுக்குள்ளே ஏதோ ஓடுது, வயிறு எரிச்சலாக இருக்குது, பாத்ரூம் போகிற இதெல்லாம் வந்து எரிச்சல் கொடுக்குது. ஸோ வயிறு பிரச்சனை, நெஞ்செரிச்சல், அலர்ஜிக் தெரியுது, தொண்டையில் கொஞ்சம் லங்ஸ் சளி தெரியுது, ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல பண்ணிக்கிட்டே இருக்குது, எனக்கு எதை சாப்பிட்டாலும் ஒத்துக்க மாட்டுது, திடீர்னு சுகர் இருக்குமான்னு தெரியல, பிபி இருக்குமான்னு தெரியல, டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், தைராய்டு இருக்குமான்னு தெரியல, ஹார்மோன் இம்பேலன்ஸ், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொன்னவங்களாம் அந்த குரு 6ல் வந்துட்டாருன்னா கண்டுபிடிச்சிருவார். உடம்புக்குள்ளே என்ன நோய் இருக்குது, உடம்புல என்ன பண்ணுது, எது பிரச்சனை கொடுக்குது, குடலா, உங்களுக்கு வந்து லிவரா, லங்ஸா, ஹார்ட்டா, பிளட்டில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருக்கா, பாக்டீரியா ஜாஸ்தி இருக்கா, அலர்ஜிக் இருக்கா, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கா, தைராய்ட்ஸ் இருக்கா, என்னன்றதை அந்த குரு என்ன பண்ணால் ஒரு ஸ்கேன் பண்ணுறதுலையோ ஒரு நல்ல டாக்டரை சந்திக்கிறதுலையோ அதை கண்டுபிடிச்சி விட்ரும். ஸோ நோயை கண்டுபிடிச்சிருவீங்க. நிவர்த்தி பண்ணுற பாதையும் குரு காமிப்பார், நிவர்த்தி பண்ணுற பாதையை அந்த சுக்கிரன் காமிப்பார், நிவர்த்தி பண்ணுற பாதையை அந்த செவ்வாய் வழிகாட்டும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் தான் இந்த ஜூன் 2026 கும்பத்துக்கு. சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் டோட்டலாக கும்பம் நான் சொல்கிற மெசேஜ் தான். ஜூன் 2026 நீங்கள் ஒரு மாணவராக இருக்கீங்களா, படிங்க, உங்களை நம்புங்க. நீங்கள் ஒரு பெண் இல்லத்தரசியாக பெண்ணாக இருக்கிறீங்க, எக்ஸ்பெக்டேஷனை அதிகம் வச்சுக்காமல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை மனசில் நினச்சிங்கன்னா நிம்மதியாக வாழ்வீங்க. நீங்கள் ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலை வந்து பலவிதமான தொல்லையாக இருக்குது, நான் வேலையை விட்டுடலாம், ரிசைன் பண்ணிடலாம், வேறு வேலை ட்ரை பண்ணுறேன், குவிட் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இங்கேயே வந்துடுறேன், இங்கேருந்து அங்கே போயிடுறேன், இந்த மாதிரிலாம் ஓவராக திங்க் பண்ணாமல் இன்றைக்கி டே காலையில் எழுந்திரிக்கிறோமா, கடவுளே இந்த வேலையை நல்லபடியாக செய்ய விட எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணு, ப்ளஸ் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓவர் திங்கிங் வந்து உங்களுக்கு கெடுக்கும். ஹெல்த்தில் வந்து என்னென்ன இருக்கோ அதை மார்க் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க, அதை சரி பண்ண வழியை தேடுங்க. ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக போங்க. ஜூன் மாதம் எதிர்பார்ப்புகள் வைத்துக்கொள்ள வேண்டாம். இருக்கும் வாழ்க்கை நல்லபடியாக தினம் நகர்ந்தால் போதும். இறைவனுக்கு நன்றி சொல்லி அந்த வாழ்க்கையை கடந்து செல்லுங்கள். வாழ்த்து. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஜூன் மாதம் 2026 ஒரு பொது பலன். பட் நான் வந்து ஏற்கனவே குரு பயிற்சிலையும் இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேயுமே இந்த ட்ராவல் பிளான் அண்ட் இந்த குளோபல் எக்கனாமி, இந்தியாவுடைய எக்கனாமி, குளோபல் எக்கனாமி பற்றி நான் நிறைய பேசியிருந்தேன். அது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறது முக்கியமான காரணம், அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க, குளோபலாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். பர்டிகுலராக ஜாபுக்காக போக போகிறீங்க அப்படின்னா, ஜாப்னா எதுக்காக போவீங்க, வேலைனா பணம், ஃபேமிலி செட்டில் பண்ண போகிறீங்க, ஃபாரினில் மைக்ரேட் ஆகணும். ஸோ ஜாபுக்காக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நல்லா யோசிச்சு செய்யுங்க. எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரி மைக்ரேட் ஆனாலுமே யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் சார்ட்டில் நல்ல தசா புத்தி நடக்குது, அந்த ராசியோடைய பலன் நல்லா இருக்குது, அந்த சார்ட்லேயே ரொம்ப நல்லா பாசிட்டிவாக, ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹாரோஸ்கோப்பாக இருக்குன்னா பயப்பட தேவையில்லை, எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும். பட் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் மைனஸ் இருக்குது, ஏதாவது தசா புத்தி சரியில்லை, ராகு நடந்துட்டுருக்கு, சனி நடந்துட்டுருக்கு, அண்ட் அந்த ராசியோடைய பலன் கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு பண முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. அடுத்தது மெயினாக நான் சொல்கிறது, மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஓவர்சீயில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த யூனிவர்சிட்டி
எனக்கு யூஎஸில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, யூகேல ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன், யுஏஇ போகிறேன், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது, குரு வந்து இந்த முறை டிரான்சிஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, உச்சமடையக்கூடிய குரு எக்ஸால்டட், இந்த உச்சமடையக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஹவுஸ், ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த குருக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்குது. கேது எப்போவுமே வந்து என்னன்னு சொல்லணும்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை அழித்து உருவாக்குறது தான் கேதுவுடைய வேலை. இந்த இடத்துல குரு கிட்ட நெருங்குற இந்த கேது கிட்டத்தட்ட குருவும் அந்த கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகுது. அடுத்து அட்வான்ஸ் சயின்ஸில் நடக்கும். ஸோ என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்னென்னா, இந்த ஜூன் 2026 நீங்கள் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த ஜூன் மாதம் ட்ராவல் பண்ண போய் குறிப்பாக உங்களுடைய ஸ்டடீஸ்க்காக பண்ண போகிறீங்கன்னா பல முறை யோசிங்க. எஜுகேஷன் லோன் போட போகிறீங்க அப்படின்னா யோசிச்சு செய்யுங்க, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்க, வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. இது யாரையும் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக கிடையாது. அலட்சியமாக நிறைய பேருக்கு நான் முன்னாடி சொன்னது தான், ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே செட் ஆகல, நிறைய பேர் பின்னாடி வராங்க, அப்புறம் லோனை கட்ட முடியல, கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு தொகை வச்சுருப்பீங்க, ஒரு ஹோம் லோன் போகணும், கொஞ்சம் கோல்டு வாங்கணும், இல்லை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேரில் பண்ணணும், அது அப்புறம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வச்சுருக்கீங்க, சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான மந்தாக ஜென்ரலாக இல்லை. உங்கள் பர்சனல் ஷார்ட் நல்லா இருக்குது, நல்ல தசா புத்தி இருக்குன்னா நோ ப்ராப்ளம். பட் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, குரு தான் வந்து முதலீடு செய்யக்கூடிய முக்கியமான கிரகம். வளர்ச்சிக்கு தான் முதலீடு. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே எதுக்குன்னா, அது பன்மடங்கு உயரும், அது அதிகமான லாபத்தை தரும்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த குரு வந்து உச்சமடைந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்கும்போது வருமானம் எப்படி கொண்டு போகணும்னு சொல்ல முடியல, இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான ட்ராக்ல போகுமானா சொல்ல முடியல. ஸோ கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேனே தவிர யாரையும் டிமோட்டிவேட் பண்ணணும், இல்லை யாரையும் வந்து எதையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக என் நோக்கம் இல்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வெல்த்தியாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஃபண்ட் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குது, மணி ஃப்ளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, பிஸ்னஸ் சூப்பராக போகுதுன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் சைடில் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வீட்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஜாப், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான் இருக்கும், வெஹிக்கிள் கூட வாங்குற பிளான் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யூஸாக போய் மணியை லாக் பண்ண வேண்டாம், லோன்ஸ் அதிகம் எடுக்காமல் கொஞ்சம் சேஃப் சைடு இருக்கிறது பெட்டர்னு தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்கும் பொருந்தும்னு கிடையாது, பட் நிறைய பேருக்கு இது பொருந்தும். இந்த முறை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் கொடுத்தேன், அதை பற்றி நான் இன்னும் கிளாரிட்டி தனி வீடியோவில் கொடுத்துட்றேன். உலகளாவிய பிரச்சனைகளில் வந்து ஏற்கனவே இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லாமே காலசர்வ தோஷமாக இருக்கும். இது ஜூலை வரைக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணியிருந்தேன். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் முதல்ல அப்லோட் பண்ணோம். இப்போ அதோட கண்டினியூட்டி வீடியோ நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஜூலை வரைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துட்டுருக்கு. அதனால் எல்லாமே கொஞ்சம் பொறுமை இழக்காமல் ஒரு அடிப்படை தேவை என்னவோ அந்த வாழ்க்கையை திட்டமிடுங்க. மற்றபடி ரொம்ப ஒரு அகலக்கால் வைக்கிறது, ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தை தவிர்க்கலாம்ன்றது தான் என்னுடைய கருத்து. அண்ட் உங்களுடைய பர்சனல் சார்ட்டு, உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் பர்த் சார்ட். பர்த் சார்ட்னா ஜனன ஜாதகத்துடைய யோகம். இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து நிறைய பேரை கன்சல்ட் பண்ணேன், சார்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐ ஹவ் மல்டிபிள் ராஜயோகாஸ் இன் மை ஹாரோஸ்கோப் அப்படின்னு இருந்ததுன்னா யூ நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே படிக்க போகலாம், நீங்கள் வந்து எனிதிங் யூ வாண்ட் டு டூ, யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ஜாப், யூ வாண்ட் டு பை அ ப்ராப்பர்ட்டி, எனிதிங் யூ கேன் டூ, நோ ப்ராப்ளம். அதை பற்றி ஒன்றும் வரிஸ் இல்லை. ஸோ என்னோட கருத்து இதுதான். அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விரைவில் வேறு ஏதாவது அப்டேட்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், தொடர்ந்து கொடுக்குறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.